பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. மனுஷனோட உயிராக இருந்தால் என்ன, மாட்டோட உயிராக இருந்தால் என்ன, ரெண்டுமே உயிர் தான். இந்த மாட்டோட உயிருக்கு தான் இப்போ ஒரு பேர் ஆபத்து வந்திருக்கு. ஏழைங்கிட்ட என்ன சார் இருக்கு? அவங்களோட உயிர் மட்டும்தான். அந்த உயிரையும் ஒருத்தன் சாதாரணமா நினைச்சான்னா அவனை என்ன பண்ணலாம்? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் அதிக பேர் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவுக்கும் நம்ம வீடியோவுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம பண்ணுறது ஹெல்த் சர்வீஸு. நீங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு ஒரு மாட்டை பற்றி தெரியும். மாடோட உயிரை காப்பாற்றுற நிலைமைக்கு கூட வரும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ முக்கியமான வீடியோன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த மாட்டுக்கு வந்து மஞ்சக்காமலை, அந்த மஞ்சக்காமலை அதிக பேருக்கு தெரியும். மனுஷனுக்கே மஞ்சக்காமலை வந்து உயிர் போகிற நிலைமைக்கெலாம் அதிக பேர் இருக்காங்க. குடிப்பழக்கம் மஞ்சக்காமலாம் உயிரே போனது. அவர்லாம் அவ்வளோ பணம் வச்சுருக்காரு. நம்ம மாடு வச்சுருக்கவங்கலாம் எல்லாமே நார்மலான ஆள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அளவு மோசமாக அந்த மாட்டுக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக ஒரு 90% மேலே தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் சரி பண்ணியிருப்போம். 90% மேலே தான் அந்த கண்டிஷன்லாம் எங்கள்கிட்ட வந்திருக்கு. நாங்கள் முடிஞ்ச அளவு காப்பாற்றிட்டுருக்கோம். ஒரு டைம், வேல்யூபிள் டைம், அந்த டைமை வந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம உயிராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி காப்பாற்றவே முடியாது. அந்த மாட்டை வந்து 4 பேர் 5 பேர் சேர்ந்து தூக்கி நிறுத்தி பார்க்குறோம். ஒரு மாட்டோட ஆவரேஜ் வெயிட் வந்து 250 to 350 உள்ளே இருக்கும். அந்த மாட்டை அந்தளவு நிற்கவே மாட்டேங்குது சுத்தமாக. தூக்கி 5 பேர் 6 பேர் வச்சு தூக்கி நிறுத்துகிறோம் குச்சால். அந்தளவு நிற்கவே மாட்டேங்குது. அந்தளவு அது ஸ்ட்ரென்த்து இல்லை. அது கண்ணில் பயமும் வந்துச்சு. அது கண்ணே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த அளவு மோசமாகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு வந்து பையன் கிடையாது. இந்த மாட்டோட பேரண்ட் வந்து பையன் கிடையாது. இந்த மாட்டை தான் ஒரு குழந்தையாக வளர்த்துருக்காங்க. அந்த அளவு அவ்வளோ அழுகுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு மாட்டோட விலை மதிப்பு 50 to 1 லட்சம் அதுக்குள்ளே இருக்கும். நம்ம பார்த்துக்கிற விதத்தெலாம் அது சரியாகும் சரியாகாதுன்னு சொல்ல முடியும். சரிங்களா? பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவமனை, சரிங்களா, இல்லைனா பக்கத்தில் இருக்க 1962ன்னு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் ஏதாவது எமர்ஜென்சினா அவங்களே வந்து பார்ப்பாங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேண்டுன்னா அவங்களே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் காலம் தவிர்த்தின்னா அந்த மாட்டை கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். சரிங்களா? எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அந்த மாட்டுக்கு. மேக்ஸிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து. அந்த அளவு குளுக்கோஸு, அந்த அளவு இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ லைட்டாக நிற்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் அதால் சுத்தமாக நிற்கவே முடியல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். கால்லாம் சுத்தமாக ஆட ஆரம்பிச்சிச்சு. அதால் நிற்கவும் முடியல. எங்களுக்கு பார்க்கவும் முடியல, எங்களால் தூக்கிட்டு நிற்கவும் முடியல. அதுக்கு ஒரு பெல்ட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியாது. நெய்வேலியில் இருக்குது. எங்கள் பக்கம் சரௌண்டிங்கில் சொல்கிறேன், நெய்வேலி பக்கம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு வந்து வாடகை 500. அது பெல்ட்டு வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது தூக்கி நிறுத்திருக்கும். அதிக பேர் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதோடய லிங்க்கு இல்லை கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதை வச்சு தான் நிறுத்த முடியும். இல்லைனா மாடு நிற்க முடியாமல், இந்த மாடை பார்த்தாலே தெரியும் நிற்க முடியாமல் கீழே விழுந்துச்சு. நீங்கள் மாட்டை பத்திரமா பார்த்துங்க. எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் பக்கத்தில் முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால்